Amen. ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு வார்த்தைக்கு செல்வோம். பழைய பாடல். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. Thank you Lord. Hallelujah. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. சஞ்சலங்கள் வந்த போதும் இயேசு ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள், ஜனம் என்னை வெறுத்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி, ஜனம் என்னை எதிர்த்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து அந்த நாமத்தை உயர்த்தி
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து, நல்லா கையை தட்டி, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை, ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல. நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி நேசருமக்காய் சொல்லுங்க. நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை.
போன வாரம் உங்கள் கூட 103ஆம் சங்கீதத்தை துவங்கினோம். சில வாரங்கள் அதை பிட்டு பகுத்து படித்தால் ஒருவேளை நீங்கள் வளர்வீர்களோ என்று நம்புகிறேன். அந்த ஆமீனுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி 23ஆம் சங்கீதத்தை 3ஆக பிரித்து 3 பாகங்களாய் படித்தோம். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். 103 ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். ஏன் தெரியும் அப்படின்னா, மீட்டிங் முடிக்கும்போது சொல்லி பழகிட்டோம். என் ஆத்துமாவே கண்ணை மூடி சொல்லிடுங்க. வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனம் நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன உபகாரங்கள்? அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். எல்லாரும் கை உயர்த்தி என் கூட சொல்லுங்க. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆமேன். ஸோ இந்த 2 விஷயங்கள் இந்த போன வாரம் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிங்டம். ஒரு ராஜ்யத்தில் இருக்கோம், ஒரு இன்சூரன்ஸ் இருக்க மாதிரி, மெடிக்கல் கேர் இருக்கிற மாதிரி இந்த ராஜ்யத்தில் நமக்கு சில நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை தானோ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார், 2 என் நோய்களை எல்லாம் குணமாக்கு. இந்த 2ஐயுமே அவர் எந்த வித்தியாசமும் காட்டாமல் சொல்கிறார். என் அக்கிரமங்களை மன்னிப்பதும் என் நோய்களை குணமாக்குவதையும் ஒரே லெவலில் பேசுகிறார். ஸோ இங்கிலீஷில் டிவைன் ஃபர்கிவ்னஸ்னு போன வாரம் பேசணும். இன்றைக்கி டிவைன் ஹெல்த். ஹீ ஃபர்கிவத் ஆல் தை இனிக்விட்டிஸ், ஹூ ஹீலத் ஆல் தை டிசீசஸ். பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ நான் அதை நம்ப போகிறேன். என் அறிவு எனக்கு சொல்கிறதை விட அறிவில்லாமல் வாழணும்னு சொல்லலை. ஆனால் பைபிள் எனக்கு சொல்வதை நான் நம்புகிறேன். பைபிள் எனக்கு 103ஆம் சங்கீதத்தில் சொல்லுது, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அவர் மன்னிப்பார் என்பதை நம்புவது ரொம்ப எளிது. உங்களை மன்னிப்பார் அப்படின்னா நீங்கள் அல்லேலூயா ஆமீன் சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களை குணமாக்குவார்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள ஒரு அசைவு இருக்கும். அவங்க சொல்கிறீங்க பாஸ்டர், இப்போவே நான் உடம்பு சரியில்லாமல் தான் உட்காந்துருக்கேன் சர்ச்சில் என்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வருகிறது. அக்கிரமங்களை மன்னிப்பார், நம்பிடுவீங்க. நோய்களை எல்லாம் குணமாக்குவாரா என்று கேட்கும்போது, இதை நம்ம வேதத்தின்படி ஒரு சபைக்கு ஒரு போதகராக இருக்கிற நான் பைபிளிலிருந்து என்ன சொல்ல வேண்டுமோ நான் சொல்ல. மற்றவர்கள் அதை எப்படி வேணால் பேசலாம், பட் நான் இப்படி தான் அதை பேச வேண்டும். இட் இஸ் ஹார்டு டு பிலீவ் ஹீ ஹீல்ஸ் ஆல் மை டிசீசஸ். என் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவார் என்று நான் நம்புவது சில நேரம் கடினமாக இருந்தாலும், கிருபையால் என் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் எப்படி மன்னித்தாரோ அதே அளவில் என் நோய்களையும் அவர் சுகமாக்குகிறார். அதை நம்புங்க. ஆமேன். அதை நம்ப வேண்டும் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஸோ ஒரே வசனம், அக்கிரமங்களை மன்னிக்கிறாராம், வியாதிகளை குணமாக்குறார். இன்றைக்கும் கர்த்தர் அதை செய்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா பைபிள் எனக்கு அப்படி சொல்லுகிறது. ஒரு சில இடத்தில் இருக்கிற வசனங்களை தவிர எல்லாமே என் இயேசுவால் உங்களை சுகமாக்க முடியும். அதை நம்புகிறேன். அவர் என்னை சுகமாக்குவார். திடீர்னு அவர் சுகமாக்கிட்டே வந்தவர் திடீர்னு நிறுத்திட்ட மாதிரியும், அவர் என்னை செய்ய மாட்டார் என்ற மாதிரியும் சில நேரம் நம்ம யோசிக்க தொடங்குகிறோம். இன்றைக்கும் உங்கள் பாவங்களை 2000 வருஷத்துக்கு பின்னாடியும் அவர் பாவங்களை மன்னிக்கிறார். அதே அளவில் உங்கள் நோய்களையும் அவர் குணமாக்குகிறார். முதல் பங்கு இருக்கு, 2வது பங்கு ஓடி போயிடுச்சோ என்று நினைக்கும் போது சபையில் இருக்கிற நான் சொல்ல வேண்டும், இல்லை, இன்றைக்கும் என் நோய்களை அவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அப்போ ஏன்? முதல் கேள்வி, நம்பர் 1, ஏன் நாங்கள் சிலர் இன்னும் பலவீனமாக இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. ஸோ 3 கேள்விகளோடு உங்களை இதை முடிக்க விரும்புகிறேன். why am I not healed? ஏன் நான் சுகம் பெறவில்லை? ஆண்டவர் சுகமாக்குறார் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் ஏன் சுகமாக இல்லை? என் நண்பர் ஏன் இன்னும் சுகமாகவில்லை? ஏன் எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசி ஏன் இன்னும் சுகமாகவில்லை? ஏன் என் குடும்பத்தில் இருக்கிற சிலர் இன்னும் ஏன் சுகமாகவில்லை என்ற கேள்வி நமக்குள் எழும்புகிறது. நான் நேசித்த சிலர்லாம் என்னை விட்டு வியாதியால் மரணம் கண்டு பிரிந்து போனார்கள். என் பெற்றோர் மரித்தார்கள்.
என் குழந்தை மரித்தது. டஃப் குவெஸ்டின். ஆண்டவர் எல்லா வியாதிகளையும் குணமாக்குகிறார் என்றால் ஏன் எங்கள் வியாதியை அவர் குணமாக்கவில்லை? உங்கள் அனுபவத்தை விட நான் வசனத்தை சார்ந்து நின்றிட விரும்புகிறேன். உங்கள் அனுபவத்தில் 1000 பிரச்சனைகளும் கேள்விகள் இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது 103ஆம் சங்கீதத்தில் பெனிஃபிட் என்னன்னா, அவர் என் வியாதிகளை எல்லாம் குணமாக்குகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் சியோனை குறித்து சொல்லுகின்ற பொழுது 33:24 இப்படி சொல்றாரு, அந்த சியோனில் வந்து வாசம் பண்ணுகிறவர். எபிரேயர் 12 நாம் வாசிப்பது போல we have come to Mount Zion. சாயோன் என்பது சபையை காட்டுகிறது. தேவனை ஆராதிக்கிறவர்கள் கூடுகிற இடம், முதல் பிறந்தவர்களுடைய ஆராதனை இடம் சியோன் என்று நான் நம்புகிறேன். அங்கே வந்து அவரை ஆராதிக்கிறவர்கள் இப்படி சொல்ல வேண்டுமாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, and the inhabitants shall not say I am sick. அங்கே வருகிறவர்கள் ஒன்று சொல்ல வேண்டுமாம், நான் பலவீனன் என்று சொல்ல கூடாதாம். பக்கத்தில் இப்போ சொல்லுங்க, நான் சுகமாக இருக்கிறேன். இந்த பக்கத்தில் நான் பலவீனன் அல்ல. ஏன்னா அங்கே வர்றவங்க அப்படி சொல்லணும். The people that dwell therein shall be forgiven their iniquity. இந்த வசனங்களாம் ஏன் காட்டுறேன்னா, 2 விஷயத்தையும் ஒன்றாகவே பைபிள் கொண்டு வருகிறது. ஒன்று, அக்கிரமங்களை மன்னிப்பாராம், அதே அளவில் உன் நோய்களையும் கர்த்தர் குணமாக்குகிறார். உங்கள் அனுபவத்தில் ஆகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் பைபிள் சொல்லுகிறது உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிப்பார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குவார். நீங்கள் சியோனுக்கு வரும்போது நீங்கள் என்ன சொல்லணுமா, நான் பலவீனமாக இருப்பது இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். ஏசாயா 53க்கு உங்களை கொண்டு போகிறேன். 53:5. ஏசாயா 53:5. But he was wounded for our transgressions. போன வாரம் அதை படித்து உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கோம். என் அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்டார், என் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அல்லது தண்டனை, பெனாலிட்டி அவர் மேல் வந்துச்சு. என் குற்றத்திற்கு தர வேண்டிய தண்டனையை எனக்கு தராம அது அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிருக்கிறேன். திரும்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுங்க, என்னுடைய பாவத்தினுடைய தண்டனை, பெனாலிட்டியை எனக்கு தண்டனை தராம தண்டனையை இயேசு மேல வைத்து விட்டு என் பாவங்களை அவர் மன்னித்தது போல, அடுத்த வசனம் சொல்ல, அவர் தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்க பிரிக்கவே முடியாது. அக்கிரமத்தை மன்னிக்கிறதையும் வியாதியை குணமாக்குவதையும் ஒரே வசனத்தில் பார்க்க முடியாது. forgiveness and healing, forgiveness and healing, சேம் வர்ஸ், ஒரே வசனத்தில் காட்டுகிறார். என் அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய தண்டனை அவர் சுமந்து கொண்டு என் பாவங்களை மன்னித்தவர். அடுத்த வசனம் சொல்றாரு, அவர் தழும்புகளால் நாங்கள் சுகமாயிருக்கிறோம். அந்த 2 வசனத்தை பிரிக்காமலே கொண்டு வரார். சரி, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சொன்னீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதே விஷயத்தை பேதுரு சொன்னார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 Peter 2:24 இப்படி சொல்றார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில், அவர் தாமேனா யார், இயேசு தாமே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். என் பாவங்களை எங்க சுமந்தாருங்க, அவர் சரீரத்தில் சிலுவையின் மேல சுமந்தார் சொல்லிவிட்டு, அப்படின்னா என் பாவங்களை மன்னிக்கிறார்னு அர்த்தம் சிலுவையில். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன். பேசிட்டே இருக்கலாம். இந்த 2த்தையும் பிரிக்காமலே தான் பைபிள் கொண்டு வருகிறது. ஸோ உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிற தெய்வம் உங்கள் வியாதிகளை எல்லாம் குணமாக்குகிறார். மீண்டும் கேள்வி, அப்போ நான் ஏன் இப்படி இருக்கேன், என் குழந்தைக்கு ஏன் வியாதி வந்துடுச்சு, எங்கள் பெற்றோருக்கு ஏன் இந்த வியாதி வந்துடுச்சு என்று நம்ம கேட்கிறோம். பைபிள் இப்படி சொல்லுது. உங்களுக்கு தெரியும், கிரேக்க வார்த்தை கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், சால்வேஷன் அல்லது சேவ்டு என்ற வார்த்தைக்கு சோட்ஸோ என்ற கிரேக்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த சோசோ என்ற வார்த்தை ஹோல், பூரணம் என்று அர்த்தமாகும். அப்போ கர்த்தர் நம்மை சுகமாக்கும் போது உங்களுடைய ஆவி, உங்களுடைய சிந்தனை, உணர்வுகள், உங்களுடைய சரீரம் எல்லாவற்றையுமே கர்த்தர் பூரணமாய் சுகமாக்குகிறார். அதை நான் நம்புகிறேன். ஸோ அவர் தழும்புகளால் என் சரீரம் மட்டுமல்ல, என் உணர்வுகள் மட்டுமல்ல, என் ஆவி, ஆத்தும, சரீரத்தை கர்த்தர் பூரணமாய் சுகமாக்குகிறார்.
மீண்டும் அந்த வசனத்தில் வரும்போது அவர் என்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார், என் பாவங்களை அவர் சரீரத்தில் சிலுவையில் சுமந்து கொண்டார், அவர் தழும்புகளால் நாங்கள் சுகமாய் இருக்கிறோம். உங்களை இப்படி கேட்க விரும்புகிறேன், உங்கள் பாவங்களை அவர் சரீரத்தின் மேல் சிலுவையில் சுமந்து கொண்டார், நம்புறீங்களா? ஓகே, நன்றி. இப்ப அதே வசனத்துல சொல்றேன், உங்கள் வியாதிகளை அவர் சரீரத்தில் சிலுவையிலே சுமந்து கொண்டார், நம்புறீங்களா? ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. இன்னொரு முறை, உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் சரீரத்தில் சிலுவையில் உங்களுக்காக சுமந்து கொண்டார், நம்புறீங்களா? உங்களுடைய வியாதிகளையும் தம் சரீரத்தில் சிலுவையில சுமந்து கொண்டார், நம்புறீங்களா? அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாயிருக்கிறீர்கள். ஏசாயா 53:4 வாசிக்கிறேன். 53 and 4 ஒரு வசனம் முன்னாடி போய் ஏசாயா 53:4 இப்படி வாசிக்கிறோம். ஷுவர்லி, இங்கிலீஷ்ல படிக்கிறேன், he had borne, மீண்டும் சுமந்தார் தான் எழுதியிருக்கு. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன செய்தாராம்? எல்லாம் சொல்லுங்க, துக்கங்கள். அது இங்கிலீஷில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கிரீஃப் அல்லது வியாகுலம். என் துக்கங்களை அவர் என்ன செய்தாராம்? சுமந்து கொண்டார். ஸோ முதல்ல சொல்றார், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனாலே அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஸோ என்ன சுமந்தாராம் சிலுவையில்? என்னுடைய துக்கங்களை. எல்லாம் சொல்லுங்க, துக்கங்கள். இங்கிலீஷ்ல he borne our grief, என்னுடைய கிரீஃப், என் வியாகுலத்தை, துக்கத்தை அவர் சுமந்து கொண்டார். இப்போதான் இந்த ஹீப்ரூ கிரீக் எல்லாம் உதவும் பாருங்க. இங்க போய் அந்த வியாகுலம் அல்லது துக்கம் என்று எழுதப்பட்ட கிரீஃப் என்ற ஆங்கில வார்த்தையினுடைய எபிரேய அர்த்தத்தை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் 24 முறை கிரீஃப் என்ற வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த 24 முறையில 20 முறையும் துக்கம் என்ற வார்த்தை வியாதி என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னாராம்? சிலுவையில் அவர் உங்களுடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லும் போது வேற எதையும் சுமக்கல, உங்கள் சரீரத்தினுடைய வியாதிகளை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார். 103 சங்கீதம் தருகிற நன்மையை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். 1, அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் போது கர்த்தர் எல்லாரை சுகமாக்கும் போது அந்த வார்த்தையை கர்த்தர் இயேசு பயன்படுத்துகிறார். When the evening was come, சாயங்காலம் வந்தபோது, they brought unto him many that were possessed with devils, பல வியாதிகள் பிசாசு பிடித்தவர்களை இயேசுவண்டை கொண்டு வந்தார்கள். And he cast out the spirit with his word and healed all that were sick. ஆமென். பலவீனமாயிருந்த எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கினார். ஸோ சிலுவையில் என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டார், சிலுவையில் என்னுடைய வியாதிகளையும் அவர் சுமந்து கொண்டார். இன்னொரு முறை சொல்லும்போது மெல்லமா ஒரு அலிலே சொல்லிடுங்க, சிலுவையில் அவர் அக்கிரமங்களெல்லாம் சுமந்து கொண்டார், சிலுவையில் அவர் என்னுடைய வியாதிகளையும் சுமந்து கொண்டார். நம்புறவங்க ஒரு அலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த பூமியில் இருக்கிற நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து கர்த்தர் நம்மை தப்பு வச்சிட்டார். உங்களுக்கு தண்டனை தராம இயேசுவுக்கு தண்டனை கொடுத்துட்டு உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அதை நம்புறேன்னு சொல்றவங்க ஒரு அலிலே சொல்லிடுங்க பார்க்கலாம். 2, இன்னைக்கு இருக்கிற நிகழ்காலத்தில், ஆமென், பிரசன்ட் டென்ஸ்லையும் அவர் உங்களை ரட்சித்து கொண்டே இருக்கிறார். கடந்த காலத்தை மன்னித்தார், நிகழ்காலத்தில் அவரை நோக்கி பார்க்கிற உங்களை மன்னித்து கொண்டே இருப்பாரு. கடைசியா ஒரு நாள் பரலோகம் போகும்போது ஒரே அடியா இனி பாவமே இல்லாமல் உங்களை தப்ப வைப்பார். ஏன்னா பரலோகத்தில் என்ன இல்லை? ரொம்ப சந்தேகமா சொன்னீங்க. பரலோகத்தில் என்ன இல்லைங்க? பாவமே இல்லை. இங்க இருக்கா? இருக்கு. இது அக்கிரமம் நிறைஞ்ச உலகம், இங்க பாவம் இருக்கு. பரலோகத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. அப்ப என்னை ரட்சித்தாரு, என் தண்டனை தப்ப வச்சாரு, நிகழ்காலத்தில் கிருபையால் என்னை ரட்சித்து கொண்டே இருக்கிறார். அவரை பார்க்கும் போதெல்லாம் எல்லாவற்றை விட ஒரு நாள் பரலோகம் போகும்போது பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்வுக்கு நித்திய காலத்தில் என்னை சேர்த்து கொள்வார். ஆமென். ஸோ இந்த பூமியில் என்ன இருக்கு? இன்னைக்கும் என்ன இருக்குங்க? பாவம் இருக்கு. இருக்கா இல்லையா? அது இருக்கிறனால மீட்கப்பட்டவர்களுக்கும் அதன் சாய்வுகள் சில நேரத்தில் இருக்க வாய்ப்புகள் உண்டு. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. என்னை பார்க்கறது பார்த்தா நீங்களாம் பரிசுத்த மாதிரியும் நான் மட்டும் பாவி மாதிரியும் என்னை பார்த்தீங்க. எல்லாருக்கும் அந்த சாய்வுகள் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன செய்துங்க? இருக்குங்க. ஏன்னா இந்த உலகத்தில் என்ன இருக்கு? சொல்லுங்களேங்க, என்ன இருக்குங்க? பாவம் இன்னைக்கும் இருக்கு. அதனால நீங்க அங்க போறோன்னு சொல்ல, இருக்கு. அதனுடைய சாய்வுகள், இன்க்ளினேஷன் உங்களுக்கும் இருக்கும் என்பது போல. இப்போ நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஏன் எங்கள் வியாதிகளெல்லாம் அவர் குணமாக்கலை அப்படின்னா, இந்த பூமியில் இன்னும் வியாதி இருக்கு.
சாத்தானுடைய விழுகையின் கீழ் போன இந்த உலகத்தில் பல்வேறு தீமைகளும் அக்கிரமங்களும் வியாதிகளும் இருப்பதனால் சில நேரங்களில் விசுவாசிகளும் அதில் சாயக்கூடிய நேரங்கள் வருகிறது. அது சாய்வது உண்மையா இருந்தாலும் நான் வசனத்தை நம்பி நிற்கிறேன். அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிப்பார், என் வியாதிகளை குணமாக்குவார். நல்ல ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? He surely bore my sickness. என்னுடைய வியாதிகளை அவர் சுமந்து கொண்டார், என்னை அவர் சுகமாக்குவார். ஆமென். வியாதி இந்த உலகத்தில் இருக்கு. மருத்துவமனைகள் போய் பாருங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். அவ்வளவு பேர் பலவீனமா இருக்கிறார்கள். அது நடுவில் உங்களை இவ்வளவு நல்லா வச்சிருக்காரு. இன்னைக்கு கையை கால தொங்க விட்டு ஆஸ்பத்திரியில் படுக்க வைக்கும் போது உங்களை இன்னைக்கு சர்ச்சில் அழகா உட்கார்ந்து கைத்தட்டி பாடுற அளவுக்கு சுகத்தை தந்தாரே. நீங்க நம்பணும், கர்த்தரனை சுகமாக்குவார். கேள்வி உண்மைதான், அறிவு கேட்பது உண்மைதான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். So he punished Jesus for your sins. உங்க பாவங்களுக்காக உங்க தண்டனையை இயேசுவுக்கு கொடுத்தாரு. ஆனா உங்களை அவர் வியாதியால தண்டிப்பதில்லை. ஒத்துக்கிறீங்களா? முதல்ல அத, இந்த உலகத்துல வியாதி இருக்கா? சில நேரம் அதன் சாய்வுகள் இருக்கா? இந்த உலகத்துல பாவம் இருக்கா? சில நேரத்தில் அதன் சாய்வுகள் இருக்கா? சோ இருக்கும். ஆனாலும் வசனத்தை நம்புகிறேன், அவர் தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறேன். இப்ப நீங்க யாரும் வியாதி வரும்போது சொல்லக்கூடாது, இயேசு என்ன வியாதி தந்து தண்டிக்கிறார். ஏன்னா வியாதி தந்து அவர் உங்களை தண்டிக்க மாட்டார். உங்க தண்டனை அவர் சுமந்து கொண்டுதான் உங்களை விடுவித்தாரு. மீண்டும் 103 தருகிற நன்மை சொல்லுகிறேன், அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் வியாதிகள் எல்லாம் குணமாக்குகிறார். பக்கத்தில் அவர் எனக்கு வியாதியை தர்றது இல்லைங்க. ஸோ நீ நம்புறீங்களா? அதை அடுத்த முறை உங்களை சந்திக்க வரும்போது ஆண்டவரே எனக்கு வியாதி, உன்னை அவர் தரமாட்டார். யாத்திரையாமம் 15:26, எக்ஸோடஸ் 15:26 இப்படி சொன்னாரு. 15:26 யாத்திரையாகமத்தின் புஸ்தகம். நான் உன் தேவனாகிய கர்த்தரின், நீங்க உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உங்கள் மேல் வர பண்ணேன்னு தான் சொன்னார். கர்த்தரை நம்புறேன்னு சொல்றோங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களுக்கு வியாதியை தர மாட்டார். ஆமேன். அப்ப ஏன் எனக்கு வியாதி வருகிறது? பூமியில் பாவம் இருப்பது போல இந்த பூமியில் வியாதி இருக்கு. இதனுடைய சாய்வுகள் சில நேரத்தில் இருந்தாலும் பைபிளை படிக்கிற நீங்க ஒன்றை ஆழமா நம்பணும். 103 தருகிற ஒரு பெரிய 103 சங்கீதம் தருகிற பெரிய நன்மை, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்க. சொல்ல மாட்டீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது இந்த சப்ஜெக்ட்னு எனக்கு தெரியும். பட் கேளுங்க, கத்துக்கோங்க. நம்பர் 2, நான் இந்த சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அங்கு எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தினால் மாத்திரம் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, நீங்கள் கிருபையால ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்னொரு முறை சொல்றேன், விசுவாசத்தால் மட்டும் ரட்சிக்கப்படல. விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டா நீங்க ரொம்ப பீத்திப்பீங்களாம். நீங்க பீத்திக்காம இருப்பதற்கு, நீங்க போஸ்ட் பண்ணாம இருக்கிறதற்கு நீங்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறீர்களாம்? விசுவாசம் இருக்கு, இயேசு விசுவாசித்தீங்க, ஆனா அவருடைய கிருபையால தான் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ நான் இப்படி நினைக்கிறேன், நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அப்ப நான் எப்படி சுகமாகிறேன்? ஆமென். விசுவாசத்தால் சுகமாகிறேன். அதை விட அவர் கிருபையால் நான் சுகமாயிருப்பேன். அவருடைய இரக்கம் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சுவிசேஷத்தில் அவர் சுகமாக்கினார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் சுகமாக்கினார். அப்போஸ்தலர் காலத்தில் சுகமாக்கினார். அதுக்கப்புறம் திடீர்னு அவர் சுகமாக்குவதை நிறுத்திவிட்டார் அப்படின்றது நான் நம்ப விரும்பல. நான் நினைக்கிறேன் இன்றைக்கும், நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கர்த்தர் சுகமாக்குகிறார். ஆனால் என்னை எப்படி சுகமாக்குகிறார்? கிருபையால் என்னை ரட்சித்தது போல கிருபையாய் என்னை சுகமாக்குவார். ஏன்னா இது 2 வசனத்தையும் பிரிக்காமலே பைபிள் கொண்டு வருகிறது. என் அக்கிரமங்கள் எல்லாம், அப்போ என் பாவங்களை மன்னித்து என்னை ரட்சித்தது கிருபையாலனா நான் நம்புகிறேன், விசுவாசம் இருக்கு, அவர் கிருபையால் என்னை சுகமாக்குவார். எத்தனை நம்புறீங்க நான் சுகமா இருப்பேன்னு? அந்த கிருபை நம்புறவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர், நான் ஒழுங்கா சாப்பிடுவேன், நான் ஒழுங்கா ஹெல்த்தி எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் ஒழுங்கா உடம்ப பார்த்துப்பேன். ஒழுங்கா பார்த்தோம் நிறைய பேர் செத்து போயிட்டான். அப்ப நம்ம இருப்பதுன்னா அங்க கர்த்தருடைய கிருபை தான். அப்போ எப்படி கிருபை தான் என்னை ரட்சித்தது போல நான் நம்புகிறேன் கிருபை என்னை சுகமாக்கும். இன்னொரு முறை 103 சொல்றான், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து
என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். எப்படி ஆக்குகிறார்? கிருபையாலே. 3 பேரை தட்டில கிருபை கிருபை கிருபை, எல்லாமே கிருபை தான். ரட்சித்தது கிருபை போல என்னை சுகமாக்குவதும் கிருபை. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? இந்த சர்வீஸை முடிச்சு வீட்டுக்கு போகும்போதே போற வழியில கூட அவர் கிருபையால என் சரீரத்தையும் அவர் சுகமாக்குவார். ஏன்னா என் பாவங்களை சுமந்தது மட்டுமல்ல, என் வியாதிகளையும் சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார். அவர் சுமந்து தீர்த்ததுனால நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் மட்டுமல்ல, கிருபையினால என்னை ரட்சித்தது போல கிருபையினால என்னை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டத்துக்கு போய் வந்த ஒரு தாயார் சொன்னாங்க, அங்கே போனையா எல்லா வியாதேசலுக்காக ஜெபம் பண்ணாங்க. நானும் போய் நின்றேன். அவர் எனக்கு ஜெபம் பண்ணார் அந்த பாஸ்டரு. எனக்கு சுகமாகலை. நான் கேட்டேன், ஐயா எனக்கு சுகமாகலைன்னு சொன்னேன். அந்த ஐயா சொன்னார், உனக்கு விசுவாசமே இல்லை, அதனால் சுகமாகலை. ஏற்கனவே நொந்து போயிருக்கிறவங்க கிட்ட போய் உனக்கு விசுவாசம் இல்லை அது இல்லைன்னா சொல்லாதீங்க. அவங்களே அந்த சரீரப்பாடில் வேதனையோடு கண்ணீர் வடிக்கும் போது உனக்கு விசுவாசம் இல்லை அதனால சுகமாகலை அப்படின்னு சொல்லாதீங்க. ஜெபம் பண்ணி கர்த்தருக்காய் காத்திருங்க. ஏன்னா விசுவாசம் மட்டுமல்ல உங்களை, விசுவாசம் தான் உங்களை பூர்ணமாக்குகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. சில நேரத்தில் அவருடைய கிருபை எல்லாத்தையும் மிஞ்சி உங்களை சுகமாக்க வல்லது. எத்தனை பேர் அந்த கிருபை நம்புறீங்க? அதனால ஏற்கனவே நொந்து போனவங்க மேல குற்றத்தை சுமக்காதீங்க. அவங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க, கிருபையை கேளுங்க. நான் நம்புகிறேன் கர்த்தர் அவளை சுகமாக்குவாராக. அவங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை காட்டுகிறேன். இயேசு இப்படி சொன்னார். ஒரு கூரையை பிச்சி, 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் லூக்கா சுவிசேஷத்தில், கூரையை பிச்சி ஒரு திமிர்வாதக்காரனை கயிறு கட்டி கீழே இறக்குறாங்க. அப்போ இந்த பரிசேயர்லாம் பார்த்து என்னென்னமோ கேள்வி கேட்டபோது இயேசு அவர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டார். Whether it is easier to say thy sins be forgiven thee or to say rise up and walk. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதா அல்லது நீ சுகமாயிரு என்று சொல்வதா எனக்கு எளிது என்று கேட்கிறார். ஆமென். நீங்க புரிஞ்சிருந்தா நீங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லியிருப்பீங்க. அவர் கேட்கிறாரு, 2 விஷயம் இங்க இருக்கு. நீங்க அந்த ஆள் பாவத்தை மன்னிக்கிறேன்றீங்க, அவர் இப்ப எழுந்து நடக்க போறாரு. இது 2ஐயும் பார்த்துட்டு அது எப்படி இது இப்படின்னு கேட்குறீங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவகுமாரனாய் பூமிக்கு வந்த எனக்கு பாவம் மன்னிப்பது எளிதா அல்லது அவனை சுகமாக்குவது எளிதா? பதில் நான் சொல்றேன், 2மே அவருக்கு எளிது. அதனால 2மே பைபிள் ஒன்னா கொண்டு வரதுங்க. திரும்ப சொல்றேன், உங்க பாவத்தை மன்னிப்பதும் அவருக்கு எளிது, உன் வியாதியை குணமாக்குவதும் அவருக்கு எளிது. 2த்தையும் எப்படி செய்றார்? விசுவாசத்தினாலே தான், அதை விட அதிகமாய் அவர் கிருபையினாலே. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை மன்னிப்பாரு, கர்த்தர் என்னை சுகமாக்குவாரு? இன்னொரு முறை கர்த்தர் என்னை மன்னிப்பாரு, கர்த்தர் என்னை சுகமாக்குவார். அது ஒரு சலிச்ச மாதிரி. ஆமே. இன்னொரு முறை, கர்த்தர் என்னை மன்னிப்பாரு, கர்த்தர் என்னை சுகமாக்குவார். பக்கத்தில் எப்படிங்க உன்னை சுகமாக்குவாரு? உன் விசுவாசம் தான் காரணம், இல்லைன்னு சொல்லல. அதை விட அதிகமா அவருடைய கிருபை உங்களை சுகமாக்கும். ஆமே. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்க பாவ மன்னிப்பை கிருபையாய் எப்படி விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டீர்களோ அதே வழியில் உங்கள் தெய்வீக சுகத்தையும் கிருபையால விசுவாசத்தாலே பெற்றுக்கொள்வீர்களாக. ஸோ 103 நமக்கு தருகிற பெனிஃபிட், he forgives my sins, iniquities and he heals my diseases. Amen. உங்கள் வியாதிகளெல்லாம் அவர் சுகமாக்குகிறார். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவாராக. நீங்கள் எல்லாரும் அதுக்காக ஜெபிக்கணும். டெய்லி நீங்கள் ஜெபிக்கணும். எனக்கு ஹீலிங் கூட வேணாம், எனக்கு ஹெல்த் கொடுங்க. ஒரு நாள் கூட சஞ்சலத்தில் இல்லாமல், சஞ்சலம் தவிப்பை ஒடித்து போட்டு நித்திய மகிழ்ச்சியை மேலே வைங்க. என் பாவங்களை நீங்கள் எப்படி உங்ககிட்ட வந்து மனம் திரும்பி ரட்சித்தீரோ மன்னித்தீரோ அதே கிருபையால என் வியாதிகளையும் இந்த நாட்களில் குணமாக்கி எல்லா வியாதிகளையும் சுகமாக்க அவர் வல்லவர். நான் ஜெபிக்கிற ஆண்டவரை, நான் கேட்கிறவங்க இடத்துல என்னை சுகமாக்கும் என்று கேட்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஜெபம் பண்ண சொன்னீங்க, கிருபை கேட்க சொன்னீங்க, விசுவாசமா இருக்க சொன்னீங்க. ஆமா பாஸ், நான் அதெல்லாம் பண்ணி தான் சர்ச்சில் வந்து உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன், தெரியல உங்களுக்கு? அப்படியும் நான் செஞ்ச பின்னாடியும் எல்லாத்துக்கும் பதில் நான் சொல்ல வேண்டிய நிலையில் என்னை வச்சிட்டிங்க பாருங்க. அப்படியும் நான் சுகம் பெறலனா, என் குழந்தை சுகம் பெறலனா, நான் சுகம் அடையலைனா நான் என்ன செய்வேன் என்ற ஒரு கேள்வி
திரும்பவும் எழுதுகிறார், வாட் இஃப் ஐ எம் நாட் ஹீல்டு. நீங்கள் விசுவாசம்னு சொன்னீங்க, கிருபைன்னு சொன்னீங்க, அவரால் கூடும்னு சொன்னீங்க, அவர் சுமந்தார்னு சொன்னீங்க, அவர் மன்னிப்பார்னு சொன்னீங்க, மன்னிச்சிட்டார். ஆனால் என் வியாதி அவர் சுகமாக்கலைனா, எனக்கு பவுல் ஒரு வசனத்தை கொடுத்தார், அதை மட்டும் வாசித்து விட்டு என் செய்தியை முடிக்கிறேன். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம் இப்படி வாசிக்கிறேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படியே முடியும். இங்கிலீஷில் படிக்கிறேன். கிரைஸ்ட் வில் பி மேக்னிஃபைட் இன் மை பாடி வெதர் பை லைஃப் ஆர் பை டெத். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் மேல ஒரு ஆழமான நம்பிக்கை வச்சிருக்கீங்க? அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். அப்படியே ஆக்கலானாலும், நான் ஜீவனோடு இருந்தாலும், அது சாவா இருந்தாலும், என் சரீரத்தில் கர்த்தர் மகிமைப்படுவார். நீங்க நல்லா எல்லாம் ஆமீன் சொல்லியிருக்கணும். ஆழமான நம்பிக்கையோடு இருங்கள். ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் எப்பொழுதுமே கேளுங்கள். கண்டிப்பாக உங்களை அவர் சுகமாக்குவார். ஏன் அதுதான் நமக்கு கிடைச்ச 2 பெனிஃபிட். ஒன்று 103ஆம் சங்கீதத்தில், ஒன்று என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். எத்தனை பேர் உங்க சுகத்திற்காக கர்த்தரை நம்புவீர்கள்? ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நம்ம ஜெபித்த எவ்வளோ பேர் நம் கண்களுக்கு முன்பாக பூரண சுகம் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஜெபித்த எத்தனையோ பேர் ஆமேன் நல்ல ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். முடிந்ததென்று தீர்ப்பு எழுதின நிறைய பேர் இந்த சபையில் ஆரோக்கியத்தோடு இன்னைக்கும் வாழுகிறார்கள். பவுல் சொல்கிறார், என்னுடைய ஜீவனால் ஆகிலும் என் மரணத்தால் ஆகிலும் என் சரீரத்தில் தேவன் மகிமைப்படுகிறார். அந்த உறுதியோடு கடைசி மூச்சு வரைக்கும் கிறிஸ்துவுக்காக நான் வாழுவேன்னு சொல்றவங்க இருந்தா கையை உயர்த்தி அலையில சொல்ல மாட்டீங்களாங்க? இப்ப இப்படி மாத்தி சொல்லமா, நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவித்தாலும் அல்லேலூயா, அவர் விடுவிக்காவிட்டாலும் கர்த்தருக்கு அல்லேலூயா. நாங்கள் தேவனையே நம்பி இருக்கிறோம். பட் நமக்கு தந்த பெனிஃபிட், அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். ஒரு பெரிய விலையேறப்பெற்ற உலகத்தில் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். போன வாரம் கூட அவருடைய ஒரு செய்தியின் துளியை பார்த்தேன். ரொம்ப வயசாயிட்டார், குள்ளமாக இருப்பார், யூத வம்சத்தை சார்ந்து அமெரிக்காவில் ஊழியம் செய்கிறார். மாரிஸ் செரலோ என்ற பேர். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதே மரீனா கடற்கரையில் வந்து கூட்டம் நடத்தினார். அவர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்களாம், நீ இப்படி வியாதியஸ்தெல்லாம் ஜெபிக்கும் போது சிலர்லாம் சுகமாகலைன்னா செத்து போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்களா அவருடைய. ஏன்னா அவர் சுகமாக்க மூலியம் பண்றார். அவர் சொன்னாராம், தாண்டி போய் அடுத்தவனுக்கு ஜெபம் பண்ணுவேன்னாராம். புரியல உங்களுக்கு? என்ன கேட்குறாங்க, நீ ஜெபம் பண்ற சுகமாகல, ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவ்வளோ பேருக்கு சுகம் கொடுக்குறேன்னு சொல்றியே, ஒருத்தருக்கு சுகமாகல, ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா இன்னையா பண்ணுவேனாராம், தாண்டி போய் அடுத்தவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு போவேனாராம். அதனால சிலது நடக்கும். இந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்தின் சாய்வுகளில் சிலர் பாவத்தில் மட்டுமல்ல விழுவது, விசுவாசிகளை சொல்றேன், வியாதியிலும் விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது இருந்தாலும் வசனம் நமக்கு சொல்லுகிறது, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்ற பங்கில் விசுவாசத்தோடும் அவர் கிருபை சார்ந்தவர்களாய் ஜெபத்தோடு கூட அவர் சமூகத்தில் இருங்கள். நான் நம்புகிறேன், நம் ஜெபத்தை கேட்ட தேவன் நம்மை சுகமாக்குவார். ஆமென். எத்தனை பேர் அவர் என்னை சுகமாக்குவார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கடந்து போகிற இந்த பாதையில் கர்த்தர் உங்களுக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க தேவன் உண்மை உள்ளவர்? நம்ம தீய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல நெருக்கடிகள் இந்த உலகத்தில் இருக்கு, சாய்வு இந்த உலகத்தில் இருக்கு, வியாதியின் சீற்றங்கள் இருக்கு. சில நேரம் விசுவாசிகள் கூட அதில் தாக்கப்படுகிறார்கள். ஆனாலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர். இப்படிலாம் சொல்லுங்களேன், நீங்க நல்லா இருப்பீங்க, சுகமாயிருவீங்க. மை காட் இஸ் a faithful God. எது ஆனாலும் என் விசுவாசம் அசையாதென்ற நம்பிக்கை உள்ளவங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கையை உயர்த்தும் போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்க பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வீட்டில் இருக்கிற உங்களுடைய மூத்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன், கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிறேன், வியாகுலத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், சரீரப்பாடுகளோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். 18 வருஷம் கூனியாயிருந்த ஸ்திரீயை நிமிர செய்த தெய்வம்
12 வருஷம் பாடுகளுள்ள ஸ்திரீயை சுகமாக்கியுங்கள் இயேசு. தலித்தா குமி என்று எழுந்திரு என்று சிறு பெண்ணை எழுந்து அமர வைத்த எங்கள் தெய்வம். நாயின் விதவையின் செத்த மகனுடைய பாடையை தொட்ட போது மரித்தவனை உயிர்த்தெழச் செய்த தெய்வம். லாசருவின் கல்லறை அண்டை எழுந்து வா என்று சொன்ன தெய்வம். விசுவாசிக்கிறோம் அல்லவா? அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அவரை நம்புறீங்க? I have a benefit in the kingdom. ராஜ்யத்தில் எனக்கு ஒரு பெரிய நன்மை உண்டு. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பது போல என் வியாதிகளையும் அவர் எனக்கு குணமாக்குகிறார். கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக. நம்ம பிள்ளைகள் எல்லாம் நலமாயிருக்கட்டும், சுகத்தோடு இருப்பார்களாக. இந்த வருஷம் பள்ளியை தொடங்குறாங்க. நம்ம பேக் டு ஸ்கூல் 8ஆம் தேதி வச்சோம். எல்லாரும் சொன்னாங்க, பள்ளிக்கூடம் திறந்ததுக்கு அப்புறம் வைக்கிறீங்களே பாஸ்டர், அது நல்லா இருக்குமா? அவங்க இப்போ 8 நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இல்லை வருவாங்கன்னு. இன்னைக்கு பார்க்குறேன் 10ஆம் தேதி தான் ஸ்கூலா. அதனால அதுலயும் கடவுள் நமக்கு நன்மை செஞ்சிட்டார். நாங்க பேக் டு ஸ்கூல் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்கூலு திறக்குது. ஸ்கூலும் லேட்டா திறக்குது. செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டும் சீக்கிரமா வருது. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாமே கிருபையா இருக்கும். கர்த்தர் வெற்றியாய் நம்மை எந்த சூழ்நிலை நடத்துவாரு. Have a great moment with God. எழுந்து நிக்கலாமா அவருடைய சமூகத்தில்? Let us stand in the presence of God. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah Lord. எழுந்துட்டீங்களா? முக்கியமான நேரம். எல்லாரும் 2 கையை உயர்த்திருங்க. Lift both your hands. இந்த நேரம் கர்த்தருடைய ஒரு தேவனோடு உறவாடுகிற ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் கையை உயர்த்தி உங்கள் ஆரோக்கியத்திற்காக, உங்கள் பொருளாதாரத்துக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் சரீரத்திற்காக, எந்த விஷயமா இருந்தாலும் நான் தேவனை நோக்கி பார்ப்பது தான் எனக்கு கிடைத்த பாக்கியம். Come let us pray. வாங்க கர்த்தரிடத்தில் நம்ம நோக்கி பார்க்கலாம். ஒத்தாசை தரும் பர்வதம் அவர்தானே. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கமடையாது. எத்தனை தாய்மார்கள் கணவரை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் பெற்றோரை இழந்திருக்கிறாங்க. வியாதியின் சீற்றங்களை கண்டிருக்கிறோம். என் கஷ்ட காலங்களிலும், என் துன்பத்திலும், என் பலவீன நேரங்களிலும் நீர் ஒருவரை எனக்கு தஞ்சம், எனக்கு அடைக்கலம். கையை உயர்த்தி ஜெபத்தோடு அவர் சமூகத்தில் நில்லுங்க. Have this great moment with God. அவர் கிருபையில உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் அவர் செய்யலாம். வசனம் நமக்கு ஒரு ஆதாரத்தை தருகிறது. There is a benefit in the kingdom. அவரை தேடுகிறவருக்கு இந்த நன்மை இருக்கு. என் ஆத்துமாவே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எனக்கு குணமாக்குகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சரீரங்கள் சுகம் அடைவதாக. இன்னொரு முறை சொல்லும் போது நல்லா ஆமென் சொல்லுங்க. உங்கள் சரீரங்களை அவர் சுகமாக்குவாராக. உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் எப்படி மன்னித்தாரோ அதே கிருபையால உங்கள் சரீரங்களையும் கர்த்தர் சுகமாக்குவாராக. உங்கள் பிள்ளைகள் நலமாயிருப்பார்களாக. தூரம் போன பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் கர்த்தர் பக்கம் திரும்புவார்களாக. குடும்பங்களின் சந்ததிகளில் மனம் திரும்புதல் ஏற்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் தேவாலயத்தில் வந்து நிற்கட்டும். அவர் பொன்முகத்தை திரும்ப பார்த்து மனம் திரும்புதலை கேட்கட்டும். ரட்சண்யம் உண்டாவதாக. பாவ வழிகளை விட்டு திரும்புவார்களாக. அவரை நோக்கி பார்க்கிறவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி, அடுத்த வாரம் நம்ம தியானிக்கிறோம், அவர் நம்ம வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். He satisfies my mouth with the goodness of God. 3ஆம் பங்குக்கு செல்வோம். ஆனால் இந்த நேரம் எல்லாரும் கை உயர்த்தி ஜெபிப்பீங்களா? என்னை சுகமாக்குங்க, என் சரத்தை சுகமாக்குங்க. நிறைய பாடுகள் என் சரத்துல உண்டு. நீங்க தந்த வார்த்தை நம்பி வந்து நிக்கிறேன். என்னை கைவிடாம காத்துக்கொள்ளுங்க. எனக்கு ஜீவனை தாங்க, எனக்கு பலனை தாங்க. என் சந்ததிகளை ஆரோக்கியமாய் மாற்றுங்க. எங்க கெட்ட குமாரர்கள் குமாரத்திகள் திரும்பட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. Thank you Jesus. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம்
நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும், கையை உயர்த்தி, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே இயேசுராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நாங்கள் உம்மை சேருவோம். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த பைபிளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சில வசனங்கள் எங்களை போன்றவர்களை நிறுத்துவதற்கு ஏதுவாயிருப்பதற்காக நன்றி. அப்படியே அந்த வார்த்தையை நாங்கள் நம்பி வந்து நிற்கிறோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஜீவன் அருளி எங்கள் எல்லாரையும் நடத்துங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் எவ்வளவு பேர் சரீரப்பாடுகளோடு இருக்கிறார்கள். நீர் தந்த வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோம். இன்றைக்கே நீங்க அவங்க வியாதிகளை குணமாக்குவீராக என்று வேண்டி ஜெபிக்கிறோம். வெற்றியோடங்களை நடத்துங்க. மாலை கூட்டங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்த எல்லாரும் சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே, பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும், கையை உயர்த்தி, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே இயேசுராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நாங்கள் உம்மை சேருவோம். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை